ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இல்லைன்னா என் சேனல் இல்லை, இந்த மாதிரியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம போன வீடியோவில் வந்து எப்படி சர்க்கிள் பேட்டர்ன்ஸ் போடுறதுன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஸ்கொயர் பாலிகான் ரெடி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்கொயர். ஸ்கொயருக்கு வந்து நம்மளுக்கு 4 sides தேவை. அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் 90 டிகிரிஸுக்கு டேர்ன் ஆகி நம்ம அந்த ரெண்டு கோடிங்கும் 4 டைம் ரிப்பீட் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். அதுக்கு நம்ம அதை எப்படி பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ஸ்குள்ளே போய் வென் கிளிக்கட் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அப்புறமேட்டுக்கு மோஷனுக்கு போய் கோ டு XY இருக்குதுல்ல, இது வந்து நம்மளுக்கு மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இதை எடுத்துகிறோம். 1 minute. நம்ம ஏன் அந்த ஸ்ப்ரைட் ஒன்று வச்சுருக்கோம், நம்ம ஒரு நியூ ஸ்ப்ரைட் பென்சில் எடுத்துக்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, பென்சில் வந்துருச்சு. இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா பாருங்கள் பென்சில். நம்ம இந்த வென் கிளிக்கட்லேருந்து இதில் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை காப்பி பண்ணி போட்டுட்டோம். இப்போ நம்ம ஸ்ப்ரைட் ஒன்று டெலிட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு பாயிண்டிங் டிரெக்ஷன் தேவை. அது 19 இருக்கட்டும் பாயிண்டிங் டிரெக்ஷன். அடுத்தது நம்ம அதே எக்ஸ்டென்ஷன் பென் எக்ஸ்டென்ஷன் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு நம்மளோட ஸ்கொயரோட கார்னர்ஸில் எப்பயுமே 90 டிகிரிஸ் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பாயிண்டிங் டிரெக்ஷன் 90 டிகிரிஸ்னு வச்சுருக்கோம். அடுத்தது பென் கலர், உங்களுக்கு ஒரு திக் கலர் கொடுத்துக்கோங்க. ப்ளூ கலர் திக்காக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்மளுக்கு வந்து ட்ரா பண்ணுறதுக்கு சைஸ் வேணும்ல, அதனால செட் பென் சைஸ் டு 3. அடுத்தது நம்ம வந்து பென் டவுன் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம், ஏன்னா நமக்கு ட்ரா பண்ணணும், அதுக்காக தான் பென் டவுன். இப்போ நம்ம இந்த கோடிங்லாம் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு இன்னொரு தடவை கிளிக் பண்ணும்போது எரேஸ் ஆகணும். அதுக்காக நம்ம எரேஸ் ஆன் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து மோஷனுக்கு போய் மூவ் 10 steps, நோ 10 steps, 100 ஸ்டெப்ஸ்னு வச்சுக்கோங்க. அடுத்தது டர்ன் லெஃப்ட் ஃபார் 90 டிகிரிஸ். அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எப்பயுமே ஸ்கொயரோட கார்னரில் 90 டிகிரிஸ் இருக்கும். நம்ம அதே நீங்கள் அந்த மூணுலேருந்து டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். பாருங்கள் 4 times நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வென் கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், நம்ம வென் கிளிக் கொடுக்குறோம், நம்மளுக்கு அழகான ஸ்கொயர் வந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த 100 ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு பாருங்க. 4 times நம்ம பெரிய பிளாக்காக நம்மளுக்கு தெரியுது. அதுக்காக கண்ட்ரோலில் ரிப்பீட்னு ஒரு பிளாக் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்மளோட கோடியை கொஞ்சம் லெஸ் பண்ணும், குறைக்கும். நம்ம வந்து எத்தனை டைம் ரிப்பீட் பண்ண போகிறோம், 4 times ரிப்பீட் பண்ண போகிறோம். அதனால இந்த ரிப்பீட் பிளாக்ல 4 கொடுத்துட்டு இந்த இதுலேருந்து நம்ம வெளியே த்ரோ பண்ணிவிட்டு இந்த ரெண்டு 100 ஸ்டெப்ஸ் டர்ன் லெஃப்ட் ஃபார் 90 டிகிரிஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சு வென் கிளிக்கிட்டு கொடுத்தோன்னா டடா, இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் தான் போடுது. அதுதான் நம்ம இந்த ரிப்பீட்டோட ஸ்ட்ரென்த்து. இந்த ரிப்பீட்டை தான் நம்ம லூப்பிங்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லை, யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் இந்த வீடியோவில் போடுற ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு கரெக்டாக அவுட்புட் வந்துடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அப்படி உங்களுக்கு கரெக்டாக அவுட்புட் வரலனா உங்கள் டவுட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம எப்படி ஒரு ஸ்கொயர் போடுறதுன்னு பார்த்துட்டோம். பாலிகான், அது நம்ம அந்த பாலிகானோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு பென்டகன், ஹெக்ஸகன், ஹெப்டகன், ஆக்டகன், நானகன், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேரியஸான ஷேப்ஸ்லாம் கிடைக்கும். அதோட கோடிங் எப்படி பண்ணலாம் நம்ம வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரிப்பீட்லேருந்து வெளியே போட்டுடலாம். அடுத்தது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சென்சிங் போய் ஆஸ்க் வெயிட், நம்மளுக்கு வந்து இதுக்கு ஒரு வேரியபிள்ஸ் தேவை. அதாவது வேரியபிள்குள்ளே போய் மேக் ஏ வேரியபிள் நம்பர் ஆஃப் சைட்ஸ், ஓகேன்னு கொடுத்துருங்க. இன்னொரு வேரியபிள் சைட் லென்த். ஓகே, 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த ஆஸ்க்
வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ்ன்னு நம்ம கேட்கணும். அடுத்தது அது கீழே செட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் நம்ம கொடுக்குற ஆன்சர் தான் அதோட. அடுத்தது நம்ம அந்த ஆஸ்கை டூப்ளிகேட் பண்ணி கீழே வச்சிடணும். நம்ம கீழே வந்து என்டர் சைட் லென்த். ஓகே, அடுத்தது நம்ம வந்து இப்போ ரிப்பீட் எடுத்துட்டு வந்து வைக்கணும். ரிப்பீட்டில் வந்து வேரியபிள்ஸ்க்கு போய் நம்பர் ஆஃப் சைட்ஸ், இந்த இடத்துல ரிப்பீட் நம்பர் ஆஃப் சைட்ஸ். அடுத்தது மோஷனுக்கு போய் மூவ் சைட் லென்த். நம்ம அந்த சைட் லென்த்துக்கு என்டர் சைட் லென்த்னு ஒரு கொஸ்டின் கேட்கும். அது கொடுக்குற ஆன்சர் வந்து அந்த ஆன்சர் படி நம்ம அந்த மூவ் பண்ணணும் அதை. அடுத்தது வந்து turn left for ஃபர்ஸ்ட் ஆயிட்டு நம்ம ஆப்ரேட்டர்ஸுக்கு போய் நம்ம டிவிஷன் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். இந்த டிவிஷனில் ஃபர்ஸ்ட்டில் 316 கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வேரியபிள்ஸுக்கு போய் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கணும். நம்ம இப்போ ரெடி பண்ணுறது ரெகுலர் பாலிகான். ரெகுலர் பாலிகானில் வந்து எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், அதோட க்ளோஸ்டாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த 360 கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த நம்பர் ஆஃப் சைட்ஸில் வந்து நம்ம 4ன்னு கொடுத்தோன்னா 360 டிவைடட் பை 4ன்னு அதை எடுத்துக்கோம். அப்போ வந்து 360 டிவைடட் பை 4 90. நம்ம 90 எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்? ஸ்கொயர் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம 90 யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் அது அழகாக ட்ரா பண்ணிடும். இப்போ நம்ம வந்து 3 கொடுத்தா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும், 4 கொடுத்தா ஸ்கொயர் கிடைக்கும், 5 கொடுத்தா பென்டகன் கிடைக்கும், 6 கொடுத்தா ஹெக்ஸகன் கிடைக்கும், 7 கொடுத்தா ஹெப்டகன் கிடைக்கும், 8 கொடுத்தா ஆக்டகன் கிடைக்கும், 9 கொடுத்தா நானகன் கிடைக்கும், 10 கொடுத்தா டெகாகன் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த நீங்கள் அவுட்புட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை மாற்றிக்கிட்டே ஆங்கிளை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு தடவை ப்ரிவ்யூ பார்ப்போம். ஓகே, நம்ம இங்கே வந்து இந்த சைட்ஸில் வந்து ஒரு 3 ட்ரையாங்கிள் போகிறதுக்கு 3, அப்புறமேட்டுக்கு ஒரு 50. அடுத்தது நம்ம 15 கொடுத்துட்டோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடுச்சு. நம்ம பண்ண மேஜர் தப்பு என்னதுன்னா, இங்கே பாருங்கள், செட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் மேலேயே நம்ம கொடுத்துட்டோம். கீழே வந்து நம்ம அந்த ஆஸ்கில் என்டர் சைட் லென்த்னு இருக்குல்ல, அது கீழே இருக்க வேரியபிளில் வந்து நம்ம சைட் லென்த்னு தான் கொடுக்கணும். நம்ம அந்த வேரியபிளில் சிங்கிள் மிஸ்டேக் பண்ணால் கூட நம்மளுக்கு அந்த கோடிங்கே மாறிடும். இப்போ வந்து நம்ம மறுபடியும் ப்ரிவ்யூ பார்ப்போம். ஒரு 3 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு 15 கொடுக்குறேன். பாருங்க, நம்மளுக்கு ரொம்ப க்யூட்டான ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே கூட இன்னும் கொஞ்சம் பார்த்துடலாம், ஒரு 2 ஷேப்ஸ் மட்டும். இப்போ நான் வந்து 9 கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன், அப்படியே ஒரு 80. இப்போ பாருங்க, நமக்கு நானகன் கிடச்சிருச்சு. அப்படியே நம்ம ஒரு 10 கொடுத்துட்டு என்டர் கொடுத்து 50 வேணாம் 50 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு டெகாகன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்தது பார்க்க போகிறது ரொட்டேட்டட் ஸ்கொயர் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆஸ்க்லேருந்து நம்ம த்ரோ பண்ணிடலாம் அவுட்டில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிப்பீட் எடுத்துகிட்டு வந்து 12ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம இன்னொரு ரிப்பீட் 4 டைம்ஸ். அடுத்தது மோஷனுக்கு போய் மூவ் 50 ஸ்டெப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து டர்ன் லெஃப்ட் ஃபார் ஒரு 90 டிகிரிஸ் கொடுத்துக்கலாம். வாங்க, 90 டிகிரிஸ். இப்போ நம்ம வந்து இந்த இன்னர் ரிப்பீட்டுக்கு கீழே வந்து இன்னொரு டர்ன் ஃபார் 30 டிகிரிஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. 30 டிகிரிஸ். இப்போ நம்ம ரிவ்யூ பார்ப்போம். வாவ், சூப்பரான ஒரு ரொட்டேட்டட் சர்க்கிள் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. வெயிட், என் வாயில் கொஞ்சம் சட்டத்திக்கல் வந்துருச்சு, அதனால நான் மாற்றிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரொட்டேட்டட் ஸ்கொயர் பேட்டர்ன்ஸ். இந்த இன்னரில் இருக்க ரிப்பீட் வந்து நம்மளுக்கு என்ன எதுக்குன்னா, ஒரு ஸ்கொயர் போடுறதுக்கு தான் நம்ம இந்த இன்னர் ரிப்பீட் வச்சுருக்கோம்.
இந்த அவுட்டர் ரிப்பீட் எதுக்குன்னா நம்மளோட ஸ்கொயரை 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறதுக்கு தான். அது கூட நம்ம டர்ன் 30 டிகிரிஸ் கொடுத்துருக்கோம். 12 இன்ட்டு 30 வந்து 360. அந்த 360ன்றதுனால தான் சர்க்குலர் பேட்டர்னில் நம்ம ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ராஜெக்டில் எப்படி கலரை மாற்றுறது, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். தயவு செஞ்சு அது எனக்கு ஒரு அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் உங்களோட அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கான்னு நானும் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூட என்கிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம் தாராளமாக. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீட்டில் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்கை கடைப்பிடிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.